ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எஸ்பி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவோணம், அதாவது ஓணம் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ கேரளா மாநிலத்தில் மகாபலின்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அப்படி ஆட்சி செஞ்சுட்டு வரும்போது அந்த ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ ஒரு ஏழை, நீ ஒரு பணக்காரன் அப்படின்ற எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு வராரு. இதனால மக்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இவரை ரொம்ப நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, பெருமாள் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிறுவன் வேடம் எடுத்து வராரு. சிறுவன் வேடம் எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு 3 அடி நிலம் மட்டும், எவ்வளோ 3 அடி நிலம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவரும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சின்ன சிறுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பெரிய மனுஷனை வளர்ந்து முதல் 1.5 அடியில் தன்னோட முதல் பாதத்தையும் அடுத்த 1.5 அடியில் அதோட அடுத்த பாதத்தையும் வச்சிடுறாரு. அப்போ அவரை அந்த மகாபலி மன்னன் கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா என் 3வது பாதத்தை எங்கப்பா வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, என் தலைமேல் வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவரோட நல்ல மனசை பாராட்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் நீ உன் மக்களை பார்க்கலாம், அந்த மக்களை பார்க்கும்போது உன்னை எல்லாரும் பயங்கரமாக வரவேற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் என்ன பண்றோம்னா வருஷம் என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா திருவோண பண்டிகை அப்படின்றத கொண்டாடுறோம். வீட்டுக்கு வெளியே பூக்கள் அதனால தான் போட்டு பூக்கோளம்னு சொல்லுவாங்க. பூக்கோளம் போடுறதுக்கு காரணமும் அதுதான். அப்புறமேட்டு விதவிதமான உணவுகள், சத்யா அப்படின்ற உணவுகளை சாப்பிடுவாங்க. அதுக்கும் காரணம் என்னன்னா இந்த திருவோண பண்டிகை தான். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி நம்ம நிறை அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி சைடில். அதாவது அரிசி விளைஞ்ச பிறகு அதை வெட்டி சாமி கிட்ட படைக்கிற நிகழ்ச்சியை தான் இதுன்னு சொல்லுவாங்க, நிறைன்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் விதமாக கொண்டாடப்படுவது தான் என்ன அப்படின்னா இந்த திருவோணம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாளோட நட்சத்திரம் தான் திருவோணம். அவரோட பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக கொண்டாடப்படுவதும் இந்த ஓண பண்டிகை. இது போல நல்லது ஒரு வீடியோக்கு நம்ம பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.